இன்னைக்கு நம்ம கிராணி லெகசியில் சீவர் ஸ்கெப் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டே 1 இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெடியாக இருக்கும். டே 1 ஓகே ஆரம்பிச்சாச்சு. இப்போ போய் பாய்சன் ட்ராப்பு இதை எடுத்துக்கலாம். போகலாம். இந்த பாய்சன் ட்ராப் யூஸ் பண்ண வேணாம், நம்மளுக்கே எஃபெக்ட் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம். ஸோ பாய்சன் ட்ராப்பை தூக்கி ஓரமாக வச்சிடலாம். ஏன்னா அதை வெப்பன் அப்புறம் இருக்கு. இப்போது வெப்பன் கீ வச்சு வெப்பன் எடுத்து ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கணும். அப்புறம் காக்கா கிடக்கிற பொருள் எடுக்கணும். அப்புறம் அதுக்கு ஹேமர் தேவைப்படுது. ஓகே, நிறைய பொருள் எடுக்க வேண்டியது இருக்குது, நிறைய செக் பண்ண வேண்டியது இருக்குது. தூக்கி போட்டு கிராஸ் எடுத்துக்கலாம். போய் ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கணும். ஓகே, யாரும் இல்லை. தள்ளி போனாலும் சத்தம் கிராணி ஒரு மாடுறது. வந்துட்டான். அவ்வளோதான். அது ஊசி வெளியே இருக்கானா? அவனே போட்டு தள்ளிடும். சோழி முடிஞ்சு. இப்போ வேறு நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ரொம்ப ஊசி எடுத்தாச்சு. இன்னைக்கு சீவர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் போய் கண்டுபிடிப்போம் முதல்ல. ஓகே, இதில் ஒரு புதுசாக காக்காவுக்கும் ஒரு கிராஸ் பை எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. கிராஸ் பை எஃபெக்ட் அது நான் உங்களுக்கு காட்டுறேன், லைவாக காட்டுறேன் பாருங்கள். இங்கே காக்கா இருக்கா, கிராணியோட காக்கா கொடுக்குறேன். நான் பாருங்க ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், எடுத்தாச்சு. இதை கொண்டுட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சீவருக்கு போகணும். ஒரு ரெட்டுக்காலிக்கையிலேயே சமாளிக்கணும். இந்த பொருளை ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த பொருளை வேற ஒரு இடத்துக்கு வைக்கணும். இப்போ போய் இங்கே வச்சிடலாம். சுத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. மேலே போகணும். ஆனால் கிராணி சரி, அப்போ அவளை சமாளிச்சிடலாம். அவள் அவ்வளோ பெரிய புக்கு தாங்க முடியல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போய் சேஃப் ட்ராப்பில் அதுக்கும் சேஃப்டி இருக்குமா? சொல்லவே தெரியல. ஆத்தி எப்படா இருக்காண்டா.
பயமா இருக்கு. சேஃப் கீயை பார்க்கணும். இன்னும் கட்டப்படுகிற இடத்துல பார்க்கணும். எவ்வளோ போயிட்டோம். அசோல் இருந்தது. கதையை முடிஞ்சு இருங்க, 1 செகண்ட் போஸ்ட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு இருக்கும்போது அதில் காலை வச்சா ஊதான். இப்போ ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கலாம். ரெஸ்டி பேட்லாக் எங்கே போட்டேன்? அங்கே தானே போட்டேன். கரெக்ட், அங்கே தான் போட்டேன். கீழே போய் ஹேமர் இருக்கான்னு பார்த்து. நல்லா சேஃப் கீ தான் இருக்குமா? இல்லை கார் கீ இருக்குன்னு நினச்சேன். மேக் சேஃப் கீ சேஃப் கீ மாற்றிக்கிட்டே இருக்காதான். சேஃப் கீ ஒன்றும் சரி வாங்க போய் தட்டி விட்றலாம். இரு, நான் பண்ண போது சீவர் ஸ்கேப்பத்துக்கு தட்டி. சரி, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ செயின் கட்டுற திருப்பாய் வச்சுட்டு ஸ்பைடர் கேத்து கீழே போனால் ஹேமர் எடுத்து வச்சு விட்டு இவ்வளோ வேலை பார்க்கணும். சரி, ரெண்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்பைடர் கே வச்சு சீவருக்கு போய் 8 கால் கிலோ போய் சமாளிப்போம். என்ன அச்சோ கிராடி வருது. அரங்காய்ச்சி போச்சு, சோனி முடிஞ்சுது. சாவுடா அப்படின்ட்டு போட்டாலே. சரி பரவாயில்ல, டேட்டு வர ஆரம்பிக்குது. இந்த டேட்டு விளையாவது இவனை நான் சும்மா விட மாட்டேன். இந்த டேட்டு விளையாவது எஸ்கேப் ஆகாமனு பார்ப்போம். நார்மல் மோட்லேயே எப்படி இருக்குன்னா எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் போனால் கதையாக முடிஞ்சிடும். ஹார்ட் மோட்லேயே ஒரு தடவை நம்ம எஸ்கேப் பிடிச்சிருக்கோம். இதே கேமு பட் டோட் எஸ்கேப். இருங்க வரா அப்பாடி நானா இப்படி வெறி பிடிச்ச நாய் மாதிரி வருதுங்க. நாயே வெறி பிடிச்சி ஓடும். சரி ஆனால் அதுவே கீழே இருந்துச்சு. வேலை சரி வேலை மிச்சம். இப்போ இதெல்லாம் சீவர்கிட்ட போட்டு ஹேமர் தேடி அப்புறம் செயின் கட்டுறது அங்கேதான் இருக்கு. இப்போதைக்கு 9 minutes ஆயிருக்கு. செயின் கட்ட இப்போ போய் சீவரோட இது நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓகே, யாரும் இல்லை. டால் தெரியுது. டால் மக்கள் அதை போய் குழப்பம்.
ஃபேனுக்கிட்ட எதுவுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓட அடி. ஓகே உள்ள நினச்ச மாதிரி உடல் ஸ்டிக் தான் வந்திருக்கு. யார் வராங்களா? யாரும் இப்போ போய் எஸ்கேப் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ராணிகள் தக்கு டாட்டா சொல்லிடலாம். அதாவது அவங்களை போட்டு தரலாம். எனி மிஸ்டேக்கு பாய்சன் பண்ணால் அதால் எனக்கே பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் ஒரு டே போகும். தேவையா அடிக்கிட்டு அடி வாங்கினேன். இது டே 2. டே 3 வரைக்கும் நல்லா எஸ்கேப் போகும். பட் டே 2லேயே முடிச்சுடுவோம். டிஸ்டன்ஸ் பண்ணி போட்டுருவான். போன தடவை ஒரே மாதிரி ஒன்று போட்டா விழுந்துரு. ஆக்டிங் பண்ணாத ஸ்லோ மோஷனில். ஸ்லோ மோஷனில் ஆக்டிங் பண்ணாத. பண்ணிட்டு இருக்க மொட்டை என்னையே சரி. எங்கே அந்த உடன் ஸ்டிக்கு எட்ரா உடன் ஸ்டிக்க எட்ரா. ஓகே இப்போ போய் எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணுறோம். சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணால் நல்லா இருக்காது. எதோ போயிட்டு இருக்கு. இந்த தடவை எஸ்கேப்பை முடிக்கணும். அடா தூ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ வெப்பன் எடுத்து பெரியவன் போட்டு தள்ளணும். வெப்பன் எங்கடா? அது இருக்கு. சரி எங்கடா? அங்கே இருக்கு. எடுக்க தொண்ணூத்தி ரெடி போட்டுருவோம். மண்டையிலே போட்டுருவோம். ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. ஆனால் எங்கே இருக்கான்னு தான் தெரியல. வேர் இஸ் ஈஸி யூ ஆர் வெரி கலர்ஸு. இப்போ போய் முடிக்கிறோம் தள்ளுறோம். தெரியாமல் சொல்லிட்டு போனவே எஸ்கேப் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு அநியாயம் பண்ணிட்டேன். ஓகே கத்திரி வாயி சும்மா
கைஸ், நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. We are escaped. எஸ்கேப் அப்படி பார்க்காத. எப்படி அவன் வெளியே உள்ள வந்தான்னு தெரிய முடியல. ஒன்றுமே புரியலையே. ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதை ஒரு சூப்பரான வேலை சந்திப்போம். நான் உங்கள் தானேஷ் கேமிங் ஜோன். டாட்டா, பை பாய்.